السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हम आजकल நாம் இன்றைய நாட்களில் இஸ்லாமிய மாதம் ரபியுல் அவ்வலை கடந்து கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதனால் இந்த மாதத்தை இஸ்லாமிய உலகில் அதிலும் குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒரு எகிப்திய அறிஞரின் ஆய்வின்படி ரபியுல் அவ்வல் 9ஆம் தேதி ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் எம்ஏ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் நமது எஜமானர் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதமாகும். ஆனால் முஸ்லிம்களின் நிலைகளின் மீது நமக்கு மிகவும் வேதனை ஏற்படுகின்றது. அவர்கள் இந்த நாளை மனித இனத்தின் கருணையாளர் மற்றும் அகில உலகங்களுக்கும் அருக்கொடையாளரின் பிறந்த நாளாக கொண்டாடுகின்றனர். ஆயினும் அவர்களின் உள்ளங்கள் குலூபுஹும் முஷத்தா என்பதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களின் உள்ளங்கள் உடைந்த நிலையில் இருக்கின்றன. ரஹ்மாவு பைனஹும் அவர்கள் தங்களுக்கிடையில் மிகவும் கருணையுடன் நடந்து கொள்வர் என்ற பண்பை அல்லாஹ் முஸ்லிம்களின் சிறப்பம்சமாக எடுத்துரைத்திருக்கின்றான். ஆனால் இவர்கள் கருணையுடன் நடந்து கொள்வது என்பது ஒருபுறம் இருக்கட்டும், இவர்களின் பெரும்பான்மை ஒருவர் மற்றவரின் இரத்தத்தை குடிப்பதற்கு துடிக்கின்றது. நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் முஸ்லிம்களின் கைகளினாலேயே கொலை செய்யப்படுகின்றனர் என தினமும் செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றன. விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹுவும் அவனது தூதரும் மிகவும் வெறுக்கக்கூடிய விஷயங்களாகும். அவர்கள் அநீதி இழைக்க விரும்பினால் அநீதி இழைத்துக் கொள்ளட்டும். ஆனால் இவ்விஷயங்களை அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் பெயரால் செய்வதே அவலமாகும். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை
அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் பெயரால் கொலை செய்கின்றார். அல்லாஹுவோ அகில உலகங்களுக்கும் இறைவனாக உள்ளான். அவன் அளவற்ற அருளாளன், மேன்மேலும் கருணை காட்டக்கூடியவன். அவனது தூதரோ அகில உலகங்களுக்கும் ஒரு அருட்கொடையாக திகழ்கின்றார். அவர்களின் பெயரில் அநீதியும் அக்கிரமும் செய்து ஏழை எளியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் அப்பாவிகளை அவர்களின் வீடுகளிலிருந்து இவர்கள் வெளியேற்றுகின்றனர். அவர்களை பசி பட்டினிக்கு ஆளாகும்படி நிர்பந்திக்கின்றனர், கொலை செய்கின்றனர். அல்லாஹ் மற்றும் அவனது தூதனின் பெயரில் இவை அனைத்தும் மிக துணிவுடனும் வெட்கமின்றியும் செய்யப்படுகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு அப்பாவி முஸ்லிமை வேண்டுமென்றே கொலை செய்வது உங்களை நரகத்திற்கு கொண்டு சென்றுவிடும். எந்த ஒரு அப்பாவியை கொன்றுவிட்டும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் இந்த மார்க்க குத்தகைக்காரர்கள் மற்றும் சுயநலவாத தலைவர்கள் பாமர மற்றும் சாதாரண முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தின் ஆசையூட்டி அந்த பணிகளில் இவர்களை ஈடுபடுத்துகின்றனர். இஸ்லாம் என்றாலே அநீதி அக்கிரமம் என்று முஸ்லிம் அல்லாத உலகம் என்னும் அளவிற்கு இவர்கள் இஸ்லாத்தை அவமானத்திற்குள்ளாக்கிவிட்டனர். ஆயினும் ஒரு விஷயத்தில் இந்த பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் மற்றும் தலைவர்கள் மற்றும் அவர்களது ஆலிம்கள் தங்களுக்குள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசை செய்வதாக கூறுகின்றனர். ஆனால் அந்த விஷயத்தை அல்லாஹுவும் அவனது தூதரும் தடை செய்துள்ளார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களின் உள்ளங்கள் பிரிந்து விடும்போது, குலூபுஹும் முஷத்தா என்ற நிலையில் ஆகிவிடும் போது, முஸ்லிம்கள் ஒருவர் மற்றவரின் கழுத்தை சீவுவதற்கு தயாராகிவிடும் போது, முஸ்லிம்கள் நேர்வழி உள்ளது என கருதி பெயர்தாங்கிய உலமாக்களிடம் செல்வர். ஆனால் அந்த உலமாக்களோ அல்லாஹ்விடமிருந்து விளக்கக்கூடிய பணிகளில் மிக மும்முரமாக இருப்பர். இன்னும் சொல்ல போனால் அவர்களின் நிலைமை சாதாரண மக்களின் நிலையை விட மோசமான நிலையாக இருக்கும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலமாஹும் ஷர்ரு மன் தஹத அதிமி ஸமாய், அதாவது அவர்களின் உலமாக்கள் வானத்தின் கீழ் வசிக்கும் படைப்பினங்களில் கேடுகட்ட படைப்பினமாக இருப்பர். ஏனென்றால் அவர்கள் குழப்பம் விளைவிப்பவர்களாக இருப்பர். அவரிடமிருந்தே குழப்பம் தோன்றும். இன்று நாம் உலமாக்களின் பெரும்பான்மையிடம் இதே நிலையைத்தான் காண்கின்றோம். நெருப்பை அணைப்பதற்கு பகரமாக இம்மக்கள் நெருப்பை மூட்டுகின்றனர். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைகளின் வடிவத்தை வரைந்து முன்னரே கூறினார்கள். இந்நிலையை கண்டு இஸ்லாத்தின் மீது கவலை கொண்ட முஸ்லிம்கள் ஒருபோதும் அவநம்பிக்கை அடைந்துவிட வேண்டாம். அதுபோன்ற காலகட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஹ்தி தோன்றுவார். அவர் தனது எஜமானரின் முழுமையான தொண்டர் என்ற ரீதியில் முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் உண்மையான இஸ்லாமிய போதனைகளை அறிய செய்வார். மேலும் இஸ்லாத்தின் அழகிய மற்றும் ஒளிமயமான போதனையை கொண்டு உலகை ஒளிமயமாக்குவார். பின்னர் மீண்டும் அவர் உம்மத்தே வாஹிதா என்ற ஒருங்கிணைந்த சமுதாயத்தை ஆக்குவார். ஆனால் நான் கூறியது போன்று இந்த காரணத்தினால்தான் இந்த உலமாக்கள் அன்னாரை நிராகரிக்கின்றனர். மேலும் பொதுமக்களுக்கும் பாமர முஸ்லிம்களுக்கும் தவறான விஷயங்களை கூறி குழப்பத்தின் சூழலை உருவாக்க முயற்சி செய்கின்றனர். மக்களின் உணர்வுகளுடன் இவர்கள் விளையாடுகின்றனர்.
फसाद की सूरत पैदा करने की कोशिश மேலும் இல்லாத ஒன்றை குழப்பம் விளைவிப்பதற்காக மக்களுக்கு கூறுகின்றனர். और उन्हें वो बातें ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியீன் ஆவார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமின் நம்பிக்கையாகும், கொள்கையாகும். அதில் நம்பிக்கை கொள்ளாதவரை ஒருவரின் ஈமான் முழுமையானதாக இருக்க முடியாது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஷரியத் முற்று பெற்று விட்டது. कोई मुसलमान ஆனால் मुसलमान कहला ही नहीं सकता இந்த குழப்பவாதிகளான कि आ हजरत மௌலவிகள் सल्लम பொதுமக்களின் உணர்வுகளை இவ்வாறு தூண்டிவிடுகின்றனர். और आप पर அகமதி கத்மே நுபுவத் கொள்கையில் நம்பிக்கை கொள்வதில்லை என்று பொதுமக்களிடம் கூறுகின்றனர். फरदाद मौलवी இதன் மீது நாம் இன்னா லில்லாஹ் ஓதியவாறு इस बात से லானத்துல்லாஹி அலல் காசிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக என்று கூறுவதை தவிர ईमान नहीं रखता. வேறொன்றும் சொல்வதற்கில்லை. इस पर सवाए எவர் அஹ்மதியாக தன்னை கூறிக்கொண்டு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே इसके अलावा कुछ नहीं कहा जाता. காத்தமுன் நபியீன் என நம்பிக்கை கொள்வதில்லையோ अहमदी कहलाते हुए அவர் தீயவரும் கட்டுப்படாதவரும் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறியவரும் ஆவார். सल्लल्लाहु अलैहि वसल्लम அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு அதுபோன்ற நபருடன் எந்த சம்பந்தமும் இல்லை. फाजिर और दायरा इस्लाम से ஆயினும் ஒரு விஷயம் கண்டிப்பானதாகும். खालिया मुस्लिम அது என்னவென்றால் कोई ताल्लुक ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியீன் என்பதற்கு कि अहमदी என்ன பொருள் கொடுத்தார்களோ அதே பொருளைத்தான் அகமதிகள் கொடுக்கின்றனர். அதனை அல்லாஹ் वसल्लम ने फरमाया திருக்குர்ஆனிலும் கூறியுள்ளான். और जिसको ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாத மற்றும் அன்னாரின் ஷரியத்திற்கு எதிராக இனி எந்த ஒரு நபியும் வர முடியாது. जो आ हजरत ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே, ஒரு நபி தோன்றும் வரை आ हजरत நீரே இந்த உம்மத்தில் மிக சிறந்தவராவீர். के अबू बकर ஆக इस उम्मत में सबसे अफजल ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் इसके कि कोई नबी நபித்துவ வாசலை மூடிவிடவில்லை. बस ஆயினும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வட்டத்தை விட்டு வெளியேறி எந்த நபியும் இனி வர முடியாது, दायरे से बाहर निकल எந்த ஒரு புது ஷரியத்தும் இனி வர முடியாது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் अलैहिस्सलातु அன்னாரை ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழுமையான தொண்டர் என்பதன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். सल्लल्लाहु अलैहि वसल्लम இதுவே முந்தைய உலமாக்களின் கருத்தாகவும் இருந்திருக்கின்றது. ஷா வலியுல்லா தெஹ்லவி தனது புத்தகத்தில் எழுதுகின்றார், का ही मसलक था. चुनाचे शाह वलीउल्लाह देहलवी ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் लिखते हैं தன்னோடு நபித்துவம் முழுமை பெற்றது என்று கூறினார்கள். खत्म किए गए இனி ஷரியத்தை பெற்றுக்கொண்டு எந்த நபியும் வரமாட்டார் என்பதே இதன் பொருளாகும். कोई शख्स नहीं आएगा ஷரியத் இல்லாத நபி வர முடியும் என்று அன்னார் கூறியுள்ளார்கள். अल्लाह सुब्हानहू ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், इसका मतलब सिर्फ ये है कि कोई ऐसा नबी नहीं आएगा ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை के बगैर ஹாத்தமுல் அம்பியா என கூறுங்கள், इसी तरह हज़रत ஆனால் அன்னாருக்கு பின் நபி இல்லை என கூறாதீர்கள். कि आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम को எனவே நாம் खातमुल अंबिया ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொண்டர் என்ற அடிப்படையில் மட்டுமே நபியின் அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றோம். मसीह मौद मानते हुए உலமா அவ்வப்போது இந்த உணர்ச்சிகரமான விஷயங்களில் மக்களை தூண்டிவிடுகின்றனர். அஹ்மதி அல்லது அவர்களின் கூற்றுப்படி காதியானி अवामुन மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை सास बात पर நபியாக ஏற்றுக்கொள்கின்றனர் என்று कि अहमदी அகமதிகளுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுகின்றனர். यानी இந்த கூற்றுகள் குழப்பங்களை தவிர வேறொன்றுமல்ல. अलैहिस्सलाम को नबी मानते हैं 90 ஆண்டு கால ஹத்மே நுபுவத் பிரச்சனையை நாங்கள் சரி செய்து விட்டோம் என பாகிஸ்தானிய அரசாங்கம் பெருமை கொள்கின்றது. बातें सिर्फ அந்த சட்டம் நிறைவேறிய போது ஜமாத் 90 ஆண்டுகளை கடந்திருந்தது. தற்போது 125 ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஜமாத் உருவாகி.
ஆக விஷயங்களில் பாகிஸ்தானிய உலமாக்களும் சில அரசாங்க அதிகாரிகளும் மக்களின் உணர்வுகளை தூண்டிவிடுகின்றனர். ஆக मसला खत्म नबूवत का मसला था, इसको இவர்களின் இந்த நிலையை பற்றியே ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். भी और பாமர முஸ்லிம்கள் हुकूमती कारिंदे भी இந்த உலமாக்களின் பேச்சை கேட்பதற்கு பகரமாக लोगों के जज्बात को उभारते रहते हैं। இந்த காலகட்டம் ஒரு சீர்திருத்தவாதியின் தேவைக்குரிய காலகட்டமாக இருக்கின்றதா இல்லையா என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். फरमाई थी முஸ்லிம்களை ஒருங்கிணைந்த சமுதாயமாக ஆக்கக்கூடிய சீர்திருத்தவாதி தோன்றும் காலத்தை பற்றி ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கவில்லையா? तो ये देखना चाहिए நிச்சயமாக செய்திருக்கின்றார்கள். ये जमाना उस बात को नहीं இது அதற்கான காலகட்டமாகும். कि एक मुस्लिम आए அல்லாஹ் தனது வாக்குறுதியை முழுமை செய்து விட்டான். जो फरमाई थी அதில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு முழுமையடைந்து விட்டது, முழுமையாக நிறைவேறிவிட்டது. यकीनन ஆனால் ये जमाना है இந்த உலமாக்களோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் இவர்களின் மேடையும் அதனை சார்ந்துள்ள ரொட்டியும் அவர்களின் கைகளை விட்டு பறிபோகிவிடும். मुकम्मल और पूरी हो चुकी है। இவர்கள் முஸ்லிம்களை தூண்டிவிட்டுக் கொண்டே இருப்பர். इन நான் கூறியது போன்று பாகிஸ்தானில் அந்த நாட்டு சட்டம் அகமதிகளுக்கு எதிராக அவ்வப்போது ஜலசா நடத்துவதற்கும் ஊர்வலம் செல்வதற்கும் ஏசி பேசுவதற்கும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளது. ஆனால் पाकिस्तान में तो क्योंकि जैसा कि मैं இந்த தீய ஒழுக்கங்கள் மற்றும் தீய நடவடிக்கைகள் அந்த மௌலிகளுக்கே உரியதாகும், அவர்களுக்கே வாழ்த்துக்கள். அதனை அவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும். अहमदियों के खिलाफ ஆனால் அகமதி இதுபோன்ற தீமைகளை எதிர்த்து போட்டி போட மாட்டார். जुलूस और गालम गलोच भी करते रहते हैं, எவ்வாறு இருப்பினும் लेकिन ரபியுல் அவ்வல் என்ற ரீதியிலும் बद நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் என்ற ரீதியிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துதல் மற்றும் கத்மே நுபுவத் என்ற பெயரிலும் 4 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் கூட்டங்கள் நடைபெற்றன. 12 रबीउल अव्वल के हवाले से துல்மியாவில் மௌலிகளும் குண்டர்களும் ஒன்று சேர்ந்து ஊர்வலங்கள் நடத்தினர். நமது பள்ளிவாசலின் மீது தாக்குதல் நடத்தினர். பள்ளிவாசலினுள் அகமதிகள் இருந்தனர். அவர்களை அகமதிகள் உள்ளே வரவிடவில்லை. பள்ளிவாசலின் கதவு தாளிடப்பட்டிருந்தது. उन्होंने போலீஸ் கூறியதற்கிணங்க निकाला। அகமதிகள் கதவை திறந்தனர். நாங்கள் மஸ்ஜிதை பாதுகாப்போம் என்ற போலீசின் வாக்குறுதிக்கு பிறகுதான் அகமதிகள் மஸ்ஜிதின் கதவை திறந்தனர். ஆனால் கதவை திறந்ததும் குண்டர்கள் உள்ளே நுழைந்தனர். போலீசோ ஒதுங்கிக் கொண்டது. பின்னர் அவர்கள் மஸ்ஜிதின் பொருட்களை எடுத்து வெளியே வீசி தீயிட்டனர். இவ்வாறு தாம் இஸ்லாத்திற்கு மாபெரும் தொண்டாற்றி விட்டதாக அவர்கள் எண்ணிக்கொண்டனர். எவ்வாறு இருப்பினும் நாம் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, கையில் எடுப்பதும் இல்லை. உலக பொருட்களை பற்றிய கேள்வியை பொறுத்தவரை நமக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினர், பரவாயில்லை, ஏற்படுத்திக் கொள்ளட்டும். ஆனால் நமது கொள்கை மற்றும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுதல் மற்றும் ஏகத்துவத்தை நமது உள்ளத்தில் நிலைநாட்டுதல் போன்ற விஷயங்களை பொறுத்தவரை நாம் நமது உயிரை தியாகம் செய்து விடுவோம். ஆனால் இந்த கொள்கையிலிருந்து நாங்கள் விலகக்கூடியவர்கள் அல்ல. हाँ, अपने अकीदे லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்றே நாம் இதுவரை கூறி வந்துள்ளோம், இனியும் கூறி வருவோம். மேலும் அதற்காக எல்லா தியாகங்களையும் நாம் செய்திருக்கின்றோம், இனியும் செய்து வருவோம். இம்மக்கள் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக से हटने वाले नहीं, மிலாதுன் நபி கொண்டாடுகின்றனர். लेकिन சம்பிரதாயத்திற்காக ஒன்று கூடி சொற்பொழிவு நிகழ்த்துகின்றனர். खातिर कुर्बानियां भी பாகிஸ்தானில் நடைபெறும் அந்த பெரும்பாலான கூட்டங்களில் அகமதிகளை ஏசி பேசுவதை தவிர்த்து அந்த சொற்பொழிவுகளில் வேறு ஒன்றும் இடம்பெறுவதில்லை. ये लोग தற்காலிகமாக வீணான மற்றும் ஏச்சு பேச்சுகளை செய்வது இஸ்லாத்திற்கு அளப்பெரும் தொண்டு ஆற்றிவிட்டதாக அவர்கள் தமக்கு தாமே எண்ணிக்கொண்டுகின்றனர். पाकिस्तान में ஆனால் அசல் தொண்டிற்கான பொறுப்பை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்த போதே அஹ்மதியா ஜமாத் ஏற்றுக்கொண்டு விட்டது. तौर पर ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், मुगलजात बकर நான் वही समझते ஏகத்துவம் மற்றும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை நிலைநாட்டவே உலகிற்கு வந்துள்ளேன். हैं बेड़ा இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி தன் மூலமாகவே நடைபெறும் என்றும் அன்னார் கூறினார்கள். பின்னர் இரண்டாவது ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஒருமுறை तो उस वक्त जब
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவர்கள் பத்திரிகை மற்றும் செய்தித்தாள்களில் வீண் ஏச்சு பேச்சுகளை செய்து வந்தனர். மிகவும் அசுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி கட்டுரைகள் எல்லாம் எழுதி வந்தனர். அப்போது ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய அளவில் இந்தியா முழுவதும் சீரத்து நபி கூட்டம் நடத்தினார்கள். இப்போது கருத்து வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்று கூடி இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று திரளுவோம் என அகமதிகள் மற்றும் ஏனைய அகமதி அல்லாத முஸ்லிம்களை நோக்கி அன்னார் கூறினார்கள். மாபெரும் அளவில் அதனை அன்னார் தொடங்கி வைத்தார்கள், அந்த திட்டத்தை நடத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கூட அன்னார் அழைப்பு விடுத்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும், மேலும் அன்னாரின் கண்ணியத்தை பாதுகாக்க முயல வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை என்பது முழு உலகின் மீதும் உள்ளது. அன்னார் அகில உலகங்களுக்கும் ஒரு அருக்குடையாவார். எனவே கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் அல்லாத நண்பர்களும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பேச வேண்டும் என்று ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் ஏராளமான கல்வியறிவு படைத்த நபர்கள், அதில் இந்துக்களும் அடங்குவர், அந்த கூட்டத்திற்கு வருகை தந்து தமது கட்டுரையை படித்து காட்டினர். 1928 காதியானில் முதல் ஜலசா நடைபெற்றது. அதில் இந்து மத கவிஞர்களின் 2 பாடல்களும் படிக்கப்பட்டது. அந்த கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசும் கூட்டமாக இருந்தது. ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிகாட்டுதலுக்கேற்ப முழு இந்தியாவிலும் நான் கூறியது போன்று ஜல்சாக்கள் நடைபெற்றன. கொள்கை அளவில் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அக்காலத்தில் உலமாக்கள் உட்பட பல அகமதி அல்லாத முஸ்லிம்களும் அக்கூட்டங்களில் கலந்து கொண்டனர். அவர்களில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களும் இருந்தனர். ஆனால் அவர்களில் பலர் அந்த திட்டத்தை, அந்த முயற்சியை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதன்படி பத்திரிகைகளில் பரபரப்பாக பேசப்பட்டது. அது பற்றிய செய்திகளும் வெளிவந்தன. மஷ்ரிக் கோரக்பூர் என்ற ஒரு பத்திரிகை ஜூன் மாதம் 21ஆம் தேதி 1928ஆம் ஆண்டு எழுதியது. இந்தியாவில் இந்த வரலாறு எப்பொழுதும் உயிரோட்டமாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஜலசாவில் உயர்ந்த அந்தஸ்து படைத்த மற்றும் ஈருலக தலைவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்களின் அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு வகையில் புகழ்ந்துரைத்திருக்கின்றது. முதல் இடத்தில் நமது நகரம் இருக்க வேண்டுமென ஒவ்வொரு நகரமும் போட்டி போட்டன. எந்த நபர்கள் அந்த சந்தர்ப்பங்களில் பிரிவினை மற்றும் குழப்பம் செய்யும் வகையில் விளம்பரங்கள் செய்தார்களோ மற்றும் சொற்பொழிவுகளை எழுதி எங்களுக்கு அனுப்பி வைத்தனரோ அவர்கள் மிகவும் மூடர்கள். சிலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஆக வேண்டும். அத்தகைய நபர்களை பற்றி இந்த பத்திரிகை எழுதக்கூடியவர் எழுதுகின்றார், அவர்கள் மிகவும் மூடர்கள். எமது கொள்கையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எமது கொள்கை என்னவென்றால், எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையின் மீது நம்பிக்கையுடையவராக இருப்பாரோ அவர் ரட்சிப்பிற்குரியவராவார். எவ்வாறு இருப்பினும் ஜலசா வெற்றிகரமாக நடந்து முடிந்ததன் காரணமாக நாங்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாம் ஹஜ்ரத் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஷியாக்களும் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களும் காதியானிகளும் இதே போன்று ஆண்டில் 2-4 முறை ஓரிடத்தில் ஒன்று கூடி வந்தால் இந்த நாட்டில் எந்த சக்தியும் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட முடியாது. அடுத்து சுல்தான் என்ற ஒரு பெங்காலி பத்திரிகை கல்கத்தாவிலிருந்து வெளிவந்த பத்திரிகையாகும். அந்த பத்திரிகை இந்த ஜல்சாவை பற்றி இவ்வாறு எழுதுகின்றது. அஹ்மதியா ஜமாத் ஜூன் 17ஆம் தேதி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைப்பதற்காக இந்தியா முழுவதும் ஜலசா நடத்தியது. ஏறக்குறைய எல்லா இடங்களிலிருந்தும் ஜலசா வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக நமக்கு தகவல் வந்திருக்கின்றது. இந்த பணியில் இதற்கு முன்னர் ஒருபோதும் கிடைத்திராத வெற்றி அகமதிகளுக்கு தற்போது கிடைத்திருக்கின்றது என்பது உண்மையாகும். இதிலிருந்து அஹ்மதியா ஜமாத்
அனுதினமும் வலிமை அடைந்து வருகின்றது என்பதும் மக்களின் உள்ளங்களில் அது இடம் பிடித்து வருகின்றது என்பதும் நமக்கு தெளிவாகின்றது. நாங்களும் அவர்களின் வெற்றியை ஒப்புக்கொள்கின்றோம். कि इससे कबल कभी नहीं हुई। மேலும் அவர்கள் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆக இப்படி பல அந்நியர்களும் எழுதினர், பல பத்திரிகைகள் பாராட்டின, நமக்கு ஒத்துழைப்பும் நல்கினர். ஏனென்றால் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டிய விஷயமாக அது இருந்தது. அஹ்மதியா ஜமாத்திற்கு எவரிடமிருந்தும் பாராட்டு பத்திரம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. और गैरों ने साथ भी இஸ்லாமிய எதிரிகள் மற்றும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எள்ளி நகையாடிய நபர்களுக்கு ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து என்ன என்பதை அறிய செய்வதற்காகவே ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுபோன்ற ஜலசாக்களை நடத்தினார்கள். மேலும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர் என்பதையும் வெளிப்படுத்தி காட்டினார்கள். सल्लल्लाहु अलैहि वसल्लम पर हंसी ठट्टा करने वालों को ये पता चले कि காதியானில் சில இந்துக்கள் काम क्या था, ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தினர். कि इस बात पर मुसलमान एक हैं। அல் ஃபசல் பத்திரிகை அந்த காலகட்டத்தில் காத்தமுன் நபியின் என்ற சிறப்பு மலர் ஒன்றையும் வெளியிட்டது. அதன் பிறகு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் தொடர்ச்சியாக சீரத்துன் நபி ஜல்சாவை நடத்தி வருகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4-5 திட்டங்களை அது தொடர்பாக வழங்கியிருந்தார்கள். அதில் ஒன்று என்னவென்றால், बाकायदा ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி मुनक़िद करते ஜல்சா நடத்துவதோடு அதனை முடித்து விடாமல் ஆண்டு முழுவதும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த சீரத்துன் நபி ஜல்சா நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறியிருந்தார்கள். 12 में எப்படி இருப்பினும் अव्वल को இது அஹ்மதியா ஜமாத்தின் வரலாறாகும். இந்த ஜல்சா தற்போதும் நடைபெற்று வருகின்றது. உலகம் முழுவதும் அல்லாஹ்வின் அருளால் உலகின் 208 நாடுகளில் எங்கெல்லாம் அஹ்மதியா ஜமாத் நிறுவப்பெற்றுள்ளதோ அங்கு இந்த ஜலசாக்கள் நடத்தப்படுகின்றன. दुनिया के 200 से ஹத்மே நுபுவத்தை பற்றிய சரியான அறிவு பெற்ற மக்கள் அகமதிகளே ஆவர். मुनक़िद किए जाते हैं। இன்ஷா அல்லாஹ் அதில் நிலைநிற்பவர்களும் அகமதிகளாகவே இருக்கின்றனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சரியான அந்தஸ்தை உலகத்திற்கு அடையாளம் காட்டும்படி செய்கின்றவர்களும் அகமதிகளாகவே இருக்கின்றனர். அந்த பணியை அகமதிகளே செய்து வருகின்றனர். सही मुकाम से दुनिया को रोशनास करवा रहे हैं। வாக்களிக்கப்பட்ட மசி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஹதி நமக்கு இவ்விஷயத்தை கற்றுத்தந்ததன் விளைவாகவே நாம் இந்த பணிகளை செய்து வருகின்றோம். அதாவது இறைவனை சென்றடைய வேண்டுமென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களே ரட்சிப்பிற்குரிய வழிப்பாதையாக இருக்கின்றார்கள். அன்னாரை தவிர்த்து வேறெந்த வழியும் இல்லை ரட்சிப்பிற்கு. அவரே அனைத்தும், நானோ ஒன்றுமற்றவன் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அன்னார் ஒருபோதும் தன்னை உயர்ந்தவராக கூறியதே இல்லை. எப்பொழுதும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மையையே அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். அடுத்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என நாம் நம்பிக்கை கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், खातमुन नबीयीन नहीं मानते। நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என ஏற்றுக்கொள்வதில்லை என்று என் மீதும் எனது ஜமாத்தினர் மீதும் பழி சுமத்தப்படுகின்றது. இது மாபெரும் இட்டுக்கட்டாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த அளவிற்கு உறுதியான நம்பிக்கை, ஞானம் மற்றும் அகப்பார்வையுடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியீன் என நம்பிக்கை கொள்கின்றோமோ அதில் 1,00,000 பங்கு கூட மற்றவர்கள் நம்புவதில்லை. மேலும் அவர்களுக்கு அதற்குரிய அந்தஸ்தும் கிடைத்திருக்கவில்லை. காத்தமுல் அம்பியா என அன்னாரை ஒப்புக்கொள்வதில் அடங்கியுள்ள ரகசியம் மற்றும் ஞானத்தை அவர்களால் உணர முடியவே இல்லை. ऐसा ज़र्फ ही नहीं। அவர்கள் தமது மூதாதையரிடமிருந்து ஒரு சொல்லை खातमुल अंबिया की खत्म செவியுற்றுள்ளனர், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் அதன் உண்மைத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கின்றனர். ஹத்மே நுபுவத் என்றால் என்ன, அதன் மீது நம்பிக்கை கொள்வதன் பொருள் என்ன என்பதையும் அவர்கள் அறிவதில்லை. वो क्या होता है, ஆனால் நாங்கள் ईमान लाने का मफहूम நிறைவான அகப்பார்வையுடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுல் அம்பியா என நம்பிக்கை கொள்கின்றோம். இதனை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்மீது ஹத்மே நுபுவத்தின் உண்மைத்துவத்தை எந்த அளவிற்கு நமக்கு கற்றுத் தந்துள்ளான் என்றால் की हकीकत को ऐसे तौर पर खोल दिया है कि அவன் நமக்கு வழங்கிய ஞானம் எனும் பானத்தின் மூலமாக ஒரு சிறப்பான இன்பத்தை நாங்கள் உணர்கின்றோம். कोई नहीं कर सकता बजुज उन लोगों के
जो इस चश्मे அந்த நீரூற்றிலிருந்து தாகத்தை தணித்துக் கொண்டவர்களை தவிர வேறு எவராலும் அதனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆக நம்மை கத்ம நுபுவத்தின் நிராகரிப்பாளர்களாக கருதுகின்றவர்கள் சுயமே குருடர்களாக உள்ளனர். नाराबाजी அவர்களின் உள்ளம் உயிரற்றதாக இருக்கின்றது. और तोड़ फोड़ के வெறும் முழக்கமிடுவதும் குழப்பம் விளைவிப்பதும் क्या इस्लाम का जो पैगाम மற்றும் அடித்து உடைத்து வன்முறையில் ஈடுபடுவதை தவிர்த்தும் அவரிடத்தில் வேறு எந்த விஷயங்களும் இல்லை. वो इस बात की काफी ஹஜ்ரத் காத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்திற்காக செய்த துஆவில் அஹ்மதியா ஜமாத் பங்கு பெறுகின்றது என்பதற்கு இஸ்லாத்தின் தூது செய்தியை இன்று அஹ்மதியா ஜமாத் உலகில் பரப்பி வருவது போதுமான சாட்சியாக இல்லையா? हिस्सा ले रही है. அடுத்து கத்மே நுபுவத்தின் உண்மைத்துவத்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் நமக்கு நம்பிக்கையாளர்களில் தலைச்சிறந்த மற்றும் இறை ஞானம் பெற்றவர்களில் தலைச்சிறந்த நபியை வழங்கியிருக்கின்றான். खातमुल आरिफीन அதே போன்று வேதங்களில் மிகச்சிறந்த வேதத்தை அல்லாஹ் அன்னாருக்கு அருளியுள்ளான். वो किताब उस पर नाजिल की ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியீனாக இருக்கின்றார்கள். सल्लल्लाहु अलैहि वसल्लम அன்னார் மீது நபித்துவம் முற்று பெற்று விட்டது. सल्लल्लाहु अलैहि वसल्लम पर नबूवत खत्म அவ்வாறு முற்று பெற்று விடுவது என்பது ஒருவர் ஒருவரின் கழுத்தை நெரித்து கதையை முடித்து விடுவது போன்று அல்ல. அவ்வாறு அன்னார் நபித்துவத்தை முடித்து விடவில்லை. அவ்வாறு முற்றுப்பெற செய்வது பெருமைக்குரியதும் அல்ல. से ये मुराद है மாறாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நபித்துவம் முற்று பெற்று விட்டது என்பதன் பொருள் यानी वो இயற்கையாகவே நபித்துவத்தின் சிறப்புகள் அன்னாரிடம் முழுமை பெற்று விட்டது என்பதாகும். ஆதம் நபி முதல் மஸீஹ் இப்னு மரியம் வரை தோன்றிய நபிமார்களுக்கு பலதரப்பட்ட சிறப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. ஒருவருக்கு ஒரு சிறப்பும் இன்னொருவருக்கு இன்னொரு சிறப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒன்றிணைக்கப்பட்டது. அதன் விளைவாக அன்னார் காத்தமுன் நபியீனாக திகழ்கின்றார்கள். அதே போன்று பல்வேறு வேதங்களில் நிலவி வந்த சிறப்பு போதனைகளும் இறை ஞானங்களும் அவை அனைத்தும் திருக்குரானில் முழுமை பெற்றுவிட்டன. திருக்குரான் காத்தமுல் குதுப், அதாவது வேதங்களில் தலை சிறந்த வேதமாக திகழ்கின்றது. அடுத்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த அந்தஸ்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உலக மக்களுக்கான உயிருள்ள நபி நிரந்தரமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஆவர். இஸ்ரவேல் மக்களில் எஞ்சியிருக்கும் யூதர்கள் அல்லது மசீகை இறைவா இறைவா என அழைக்கும் கிறிஸ்துவர்களில் அடையாளங்களை வெளிப்படுத்துவதில் என்னுடன் போட்டி போடுபவர் எவரும் உள்ளனரா? एक भी नहीं. நான் சவால் விடுத்து கூறுகின்றேன், ஒருவர் கூட கிடையாது. இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலுக்கான தெளிவான சான்றாகும். ஏனெனில் நபியை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவோரின் கரங்களினால் வெளிப்படும் அற்புதம் என்பது அந்த நபர் பின்பற்றிய நபியின் அற்புதம் என்றே கூறப்படும். இது அனைவரும் ஏற்றுக்கொண்ட விஷயமாகும். எனவே எனக்கு வழங்கப்பட்டுள்ள அசாதாரண அடையாளங்களும் எனக்கு வழங்கப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளின் மகத்துவமிக்க அடையாளங்களும் உண்மையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருள்ள அற்புதங்களாகும். இன்று வேறெந்த நபியின் சீடருக்கும் இந்த பெருமை இல்லை. அதாவது தான் பின்பற்றும் நபியின் பரிசுத்த ஆற்றலின் காரணமாக அசாதாரண அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டும் தன்மை தன்னிடம் இருப்பதாக ஒருவர் வாதம் செய்து பின்னர் அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய பெருமை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீடரை தவிர்த்து வேறு எந்த ஒரு நபியின் சீடருக்கும் இல்லை. இந்த பெருமை இஸ்லாத்திற்கு மட்டுமே இன்று உள்ளது. இதிலிருந்து இன்று முழு மனித இனத்திற்கும் உயிருள்ள நபியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே இருக்க முடியும் என்பது தெளிவாகின்றது. அன்னாரின் பரிசுத்தமான ஆன்மா மற்றும் பரிசுத்தமான ஆற்றலின் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இறையடியார் இறை இருப்பினை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான ஆதாரத்தை முன்னிலைப்படுத்துகின்றார். அடுத்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த அந்தஸ்து மற்றும் அன்னாரின் தாழ்மை குணம் மற்றும் பணிவு போன்றவற்றை பற்றியும் அல்லாஹ்வரை சென்றடைய அன்னார் மீதான அன்பில் ஊறி தலைப்பது தொடர்பாகவும் அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹதீஸில் வந்துள்ளது, இறை அருளின்றி ரட்சிப்பில்லை. அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்க முடியும்.
அதே போன்று அந்த ஹதீஸிலிருந்து இந்த சம்பவமும் தெரிய வருகின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அல்லாஹ்வின் தூதரவர்களே, உங்களுக்கும் அதே நிலைதானா என கேள்வி கேட்டார்கள். அதாவது, அல்லாஹ்வின் அருளின்றி எவருக்கும் ரட்சிப்பு கிடைக்காது என்று நீங்கள் கூறினீர்களே, அப்படியென்றால் உங்களுக்கும் அதே நிலைதானா என கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை மீது கை வைத்து, ஆம், எனது நிலையும் அப்படித்தான் என ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கூறினார்கள். இது அன்னாரின் முழுமையான இறை அடியாராக திகழ்ந்ததன் வெளிப்பாடாகும். அந்த தன்மை படைத்து பரிபாலித்தல் என்ற இறை பண்பை ஈர்த்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் சுயம் அதனை பரிசோதித்து பார்த்துள்ளோம். பலமுறை அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம். எப்பொழுதும் பார்த்து வருகின்றோம். பணிவும் தாழ்மை குணமும் உச்சத்தை அடையும் போது எமது ஆன்மா இறை அடிமை எனும் தன்மையில் வழிந்தோடி விடுகின்றது. மேலும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தை அடைந்து விடும்போது ஒரு ஒளியும் வெளிச்சமும் விண்ணிலிருந்து கீழே இறங்குகின்றது. பரிசுத்தமான நீர் ஒரு ஓடையிலிருந்து மற்றொரு ஓடையை சென்றடைவது போன்று தோன்றுகின்றது. எனவே ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை எங்கு பணிவு மற்றும் தாழ்மை குணத்தின் உச்சத்தை அடைந்ததாக காண கிடைக்கின்றதோ, அங்கு அதே அளவில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்த ஆவியின் உதவிகள் பெறப்பட்டவராகவும் ஒளிமயமாக்கப்பட்டவராகவும் திகழ்கின்றார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயல் ரீதியான நிலைகளின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். அன்னாரின் பரக்கத்துகள் மற்றும் ஒளிகளின் வட்டம் எந்த அளவிற்கு பறந்துபட்டதாக உள்ளதென்றால் அதன் நிழலும் பிம்பமும் அனைத்து காலகட்டங்களிலும் வெளிப்பட்டு வருகின்றது. இக்காலகட்டத்திலும் கூட இறங்குகின்ற அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்துகளும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் மற்றும் அன்னாருக்கு கட்டுப்படுதலின் விளைவாகவே வெளிப்பட்டதாகும். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதலில் தம்மை மாய்த்துக் கொள்ளாதவரை எந்த ஒரு மனிதரும் உண்மையான நன்மை செய்பவராகவோ இறைவனின் திருப்தியை பெறக்கூடியவராகவோ இருக்கவே முடியாது. மேலும் ஆன்மாவை உயர்தரமான முறையில் பரிசுத்தப்படுத்துதலின் விளைவாக மனிதனுக்கு கிடைக்கும் அருட்கள், பரக்கத்துகள், ஞானங்கள் மற்றும் ஆன்மீக காட்சிகளையும் அன்னாரை பின்பற்றாமல் மனிதனுக்கு கிடைக்கவே முடியாது. இதற்குரிய ஆதாரம் நமக்கு அல்லாஹின் வேதத்திலிருந்தே கிடைக்கின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் நேசத்தை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் என்று ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே அல்லாஹ் அறிவிக்க செய்தான். நீங்கள் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் மட்டுமே உங்களுக்கு அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். அடுத்து ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருக்குர்ஆனையும் அருளியதற்கான காரணங்களை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இதனை இதற்கு முன்பும் பலமுறை எடுத்துரைத்துள்ளேன். இப்போது மீண்டும் எடுத்துரைப்பது நன்மையான காரியம் என்றே நான் கருதுகின்றேன். அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகின்றான். கடைசியாக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகின் நேர்வழிக்காக அனுப்பினான். அதன் நோக்கம்தான் என்ன? அடுத்து திருக்குர்ஆனை அருளினான். அதன் நோக்கம்தான் என்ன? பணி செய்கின்ற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் பணி செய்கின்றார். திருக்குர்ஆனை அருளியதற்கும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதற்கும் அல்லாஹ்விற்கு எந்த நோக்கமும் இல்லை என கருதுவது மாபெரும் அவமரியாதை மற்றும் அநாகரிகமாகும். ஏனென்றால் அந்நிலையில் ஒரு வீணான காரியத்தை இறைவன் செய்துவிட்டதாக மனிதன் கருதுவோனாக இருப்பான். அல்லாஹ் மிக தூய்மையானவனாவான். அவன் கம்பீரம் மிக்கவனாவான். நினைவிற்கொள்ளுங்கள், கண்ணியமிக்க வேதத்தையும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி வைத்து உலகிற்கு கியாமத் வரை மகத்துவமிக்க அருளின் அடையாளத்தை அல்லாஹ் காட்ட விரும்பியுள்ளான். அல்லாஹ்வே அது பற்றி கூறுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நாம் உம்மை அகில உலகிற்கும் ஒரு அருட்கொடையாக அருளியிருக்கின்றோம். அதே போன்று திருக்குர்ஆன் அருளியதன் நோக்கமாக ஹுதல்லில் முத்தகின், இறை அச்சமுடையவர்களுக்கு நேர்வழி வழங்கக்கூடியதாக இந்த வேதம் இருக்கின்றது என அல்லாஹ் கூறுகின்றான். இவை எப்படிப்பட்ட மகத்துவமிக்க நோக்கங்கள் என்றால் அதற்கு நிகர் எதுவும் இல்லை. அடுத்து திருக்குர்ஆனில் பல்வேறு வகைப்பட்ட வாதங்களின் சிறப்புகள் ஒன்றிணைந்துள்ளன என்பதையும் அது வெறும் கட்டுக்கதையில்ல என்பதையும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்குகின்றார்கள். மேலும் திருக்குர்ஆன் ஒரு நம்பிக்கையாளர் அமல் செய்வதற்கு உரியதாகும் என்பதையும் விளக்கியவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், பல்வேறு நபிமாரிடம் இருந்த பலதரப்பட்ட சிறப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒன்றிணைக்க விரும்பினான். அதே போன்று பல்வேறு வேதங்களில் இருந்த பலதரப்பட்ட சிறப்புகளையும் மேன்மைகளையும்
அல்லாஹ் திருக்குரானில் ஒன்றிணைத்து விட்டான். அதேபோன்று பல்வேறு சமுதாயங்களில் இருந்த பலதரப்பட்ட சிறப்புகளை இந்த உம்மத்தில் அல்லாஹ் ஒன்றிணைத்து விட்டான். நாம் இந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அல்லாஹ் விரும்புகின்றான். அவன் எது போன்ற மகத்துவமிக்க சிறப்புகளை நமக்கு வழங்க விரும்பியுள்ளானோ அதற்குரிய ஆற்றல்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். ஏனென்றால் அதற்கேற்ற ஆற்றல்கள் வழங்கப்படவில்லை என்றால் நாம் எந்நிலையிலும் அந்த சிறப்புகளை பெறவே முடியாது. அதற்குரிய உதாரணம் இதுவாகும். ஒரு மனிதன் ஒரு கூட்டத்திற்கு விருந்தளிக்கின்றான் என்றால் அந்த கூட்டத்தினரின் எண்ணிக்கைக்கேற்ப உணவு சமைப்பது அவசியமாகும். மேலும் அதற்கேற்ற ஒரு இடமும் தயாரிப்பது அவசியமாகும். அதாவது விருந்து பரிமாற இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆயிரம் நபருக்கு விருந்திற்கான அழைப்பு கொடுத்துவிட்டு அவர்கள் அமர்ந்து உணவு உண்பதற்கு ஒரு சிறிய குடிசையை கட்டுவது போதுமானதாக இருக்க முடியாது. மாறாக விருந்து அளிப்பவர் விருந்தினர் அமர்ந்து உணவு உண்பதற்கான இடத்திற்கான ஏற்பாட்டையும் செய்வார். அதே போன்று அல்லாஹ்வின் வேதம் திருக்குரானும் கூட ஒரு விருந்தாகும். அந்த விருந்திற்காக முழு உலகத்தையும் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேதம், இந்த ஷரியத் முழு உலகத்திற்கும் உரியதாகும். இந்த விருந்திற்காக இறைவன் ஆயத்தப்படுத்தியுள்ள இடம் என்பது மனித ஆற்றல்கள் ஆகும். மனிதனிடத்தில் உள்ள ஆற்றல்கள் ஒரு வகையில் விருந்து உண்பதற்கான இடமாக ஆக்கப்பட்டுள்ளது. எனவே திருக்குரானில் இந்த கட்டளைப்படி எங்களால் செய்ய முடியாது, எங்களால் செயல்பட முடியாது, அது எங்களுக்கு கடினமாகும் என கூறுவது தவறாகும். திருக்குரான் படி செயல்படக்கூடிய அளவிற்கான ஆற்றல்களை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியுள்ளான். இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு அந்த ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது உண்மையான முஸ்லிம்களில் தூய உள்ளத்துடன் தமது ஈமானில் நிலை பெற்றிருப்பவர்களுக்கு அந்த ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளது. ஆற்றல்களின்றி எந்த ஒரு பணியும் நடைபெறவே முடியாது. காளை மாடு, நாய் அல்லது வேறொரு விலங்கிற்கு முன் திருக்குரான் போதனைகளை எடுத்து வைத்தால் அதனை அவைகளால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் திருக்குரானின் போதனைகளை உள்வாங்கக்கூடிய ஆற்றல்கள் அவைகளிடம் இல்லை. ஆனால் நாம் பயன்பெறும் வகையிலான ஆற்றல்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். என்னிடத்தில் அதற்கான ஆற்றல் இல்லை, என்னால் இந்த போதனையின்படி அமல் செய்ய முடியாது என தன்னை விலங்காக கருதி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஒரு உண்மையான நம்பிக்கையாளருக்கு அந்த ஆற்றல்களை வழங்கியுள்ளான். அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவது மனிதனின் பணியாகும். அந்த மனிதன் திருக்குரானின் போதனையின்படி அமல் செய்ய வேண்டும். முஸ்லிம்களின் நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியும் இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான தன்மான உணர்வை வெளிப்படுத்தியவாறு இவ்வாறு அன்னார் அறிவுரை செய்கின்றார்கள். மேலும் இக்காலத்தில் மிகப்பெரிய இறைவணக்கம் என்னவென்றும் அன்னார் கூறியிருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தினை பற்றி மனிதர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள குழப்பத்தை அகற்றுவதில் முஸ்லிம்கள் பங்கு பெற வேண்டும். இதுவே பெரிய இறைவணக்கமாகும். குழப்பத்தை அகற்றுவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் ஏதாவது ஒரு வகையில் தனது பங்களிப்பை வழங்க வேண்டும். தீமைகளும் ஏளனங்களும் பரவி கிடக்கின்றன. தனது சொற்பொழிவு மற்றும் அறிவின் மூலமாகவும் அவருக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஆற்றல்களை கொண்டும் களப்பற்ற தன்மையுடன் முயற்சி செய்து குழப்பங்களை உலகிலிருந்து அகற்ற வேண்டும். இவ்வுலகிலேயே ஒருவருக்கு எல்லா வகையான சுகமும் இன்பமும் கிடைத்து விடுவதால் என்ன பயன்? உலகில் பெரிய அந்தஸ்து கிடைத்து விடுவதால் என்ன பயன்? மறுமையின் நற்குழியை பெற முயலுங்கள். அதற்கு எல்லையே கிடையாது. இறைவனுக்கு தனது ஏகத்துவத்தின் மீது இருக்கின்ற ரோஷத்தை போன்று ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் அல்லாஹுவின் ஏகத்துவத்திற்கான ரோஷம் இருக்க வேண்டும். சிந்தியுங்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அநீதி இழைக்கப்பட்ட நபர் எங்கே கிடைப்பார்? அன்னார் மீது அனைத்து வகையான ஏச்சு பேச்சுகளும் குப்பைகளும் வீசப்பட்டன. இது முஸ்லிம்கள் மௌனமாக அமர்ந்திருக்க வேண்டிய நேரமா? இப்பொழுது ஒருவர் எழுந்து நின்று உண்மைக்கு சாட்சி கூறி பொய்யரின் வாயை அடைக்கவில்லை என்றால் அத்தகைய நபர் காபீர்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெட்கமின்றி ஆட்சேபனை செய்வதையும் மக்களை அவர்கள் வழிகெடுப்பதையும் அவர் ஆகுமானதாக கருதுவோராக ஆகிவிடுவார். நினைவிற்கொள்ளுங்கள், அவர்கள் நிச்சயமாக பெரிய விசாரணைக்குட்படுத்தப்படுவர். உங்களுக்குள்ள அறிவையும் அறிமுகத்தையும் இந்த வழியில் செலவிடுங்கள். அதாவது உங்களுக்குள்ள மார்க்க அறிவை இந்த வழியில் செலவிடுங்கள். மக்களை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள். நீங்கள் தஜ்ஜாலை கொல்லவில்லை என்றாலும் அவன் மரணித்து விடுவான் என ஹதீஸில் வந்துள்ளது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த துன்பங்கள் இறங்க தொடங்கியுள்ளன. தற்போது தஜ்ஜாலிற்கு முடிவு கட்டும் நாள் மிக அருகில் உள்ளது. எனவே
और इस नूर और रोशनी को இஸ்லாத்தின் ஒளியை மக்களுக்கு காட்டிக் கொடுக்க ஒரு முஸ்லிம் தன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வது அவரின் கடமையாகும். நான் முன்னரே கூறியது போன்று அந்த ஒளியை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அல்லாஹ் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியுள்ளான். அன்னாரை ஏற்றுக்கொண்டு பைய செய்துள்ள நாம் மிகவும் நற்பேறு பெற்றவர்களாவோம். அன்னாரின் நோக்கங்களை முன்னெடுத்து செல்வது இனி நமது பணியாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பராஹினி அஹ்மதியாவில் தனது ஒரு இல்ஹாமை பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள். சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் சய்யதே உல்து ஆதம் வ ஹாத்தமின் நபியின் सैयद वल्द आदम व खातम नबीयीन और दरूद भेज मोहम्मद और आले मोहम्मद पर जो सरदार है முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் ஸலவாத் ஓதுங்கள். ये इस बात की तरफ அவர் ஆதமின் மக்களின் தலைவரும் நபிமார்களில் தலைச்சிறந்தவரும் ஆவார். அன்னார் கூறுகின்றார்கள், और अनायात उसी के அனைத்து அருட்கொடைகளும் அந்தஸ்துகளும் सिला है நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே நமக்கு கிடைத்துள்ளது हजरत हदियत ने क्या என்பதை இந்த இல்ஹாம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அன்னாரின் மீது அன்பு கொண்டதன் விளைவே ஆகும். சுபஹானல்லாஹ், அன்னார் எவ்வளவு உயரிய அந்தஸ்தை பெற்றுள்ளார்கள். அன்னாரை நேசிப்பவர் இறை நேசராக ஆகிவிடுகின்றார். அன்னாரின் தொண்டர் உலகின் எஜமானராக ஆகிவிடுகின்றார். महबूब नमानत हमचू यारे दिलबरम मेहरो मारानी அடுத்து ஒரு பார்சி கவிதையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பினை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள். அதன் பொருள், எனது நேசத்திற்குரியவரை போன்று எவரும் இல்லை. அவருக்கு எதிரில் சூரியன் சந்திரனுக்கும் கூட எந்த மதிப்பும் இல்லை. सूरज की भी कोई कीमत नहीं है. ऐसा चेहरा कहाँ அன்னாரை போன்று ஒளிமயமான முகம் और ऐसा बाग வேறு எங்குமே இல்லை. मेरे महबूब जैसी बहार रख எனது अன்பரை போன்று வசந்த காலம் படைத்த தோட்டம் எங்குமே இல்லை. इस बात சலவாத் எந்த நோக்கத்திற்காக ஓத வேண்டும் என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், दरूद शरीफ इस गरज से पढ़ना चाहिए இறைவன் தனது முழுமையான பரக்கத்துகளை कि कामिल தனது கண்ணியத்திற்குரிய நபியின் மீது அருள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே சலவாத் ஓத வேண்டும். करीम மேலும் वसल्लम पर முழு உலகத்திற்கும் அனைத்து பரக்கத்துகளின் தலையாய நீரூற்றாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காகவும் சலவாத் ஓத வேண்டும். மேலும் அன்னாரது கண்ணியமும் சிறப்பும் மேன்மையும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் இறைவன் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவும் துவா செய்ய வேண்டும். மேலும் இந்த துவா முழுமையான உருக்கத்துடன் செய்யப்படுதல் வேண்டும். எவ்வாறு தனக்கு நேரிடும் துன்பத்தின் போது மனிதன் முழுமையான உருக்கத்துடன் துவா செய்வானோ அதே போன்று துவா செய்ய வேண்டும். அதே போன்று சலவாத் ஓதியவாறு तवज्जो और इल्तिजा ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மையான அந்தஸ்திற்காக துவாவும் செய்தல் வேண்டும். ஒரு துன்பத்தால் நாம் சூழப்படும் போது எப்படி துவா செய்வோமோ அப்படி துவா செய்ய வேண்டும். आया कि इससे இன்னும் சொல்ல போனால் அதைவிட அதிகமான மன்றாடல் மற்றும் கவனத்துடன் துவா செய்தல் வேண்டும். அதில் தனக்கான எந்த பங்கும் இருத்தல் கூடாது. இதனால் எனக்கு இன்ன நற்கூலி கிடைக்கும் அல்லது எனக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்ற எண்ணமும் கூடாது. या हजरत रसूल मकबूल सल्लल्लाहु अलैहि वसल्लम पर नाज़िल हुआ மாறாக முழுமையான இறை பரக்கத்துகள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட வேண்டும். அன்னாரின் கம்பீரம் உலகில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நாம் துவா செய்ய வேண்டும். எனவே எதிரிகள் நம்மை என்ன வேண்டுமானாலும் குறிக்கொள்ளட்டும், நம்மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டுமோ சுமத்திக் கொள்ளட்டும். நமது உள்ளங்களில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பு இருக்கின்றது. எல்லாரையும் விட அதிகமாக நமக்கு காத்தமுன் நபியின் என்பதை பற்றிய ஞானம் இருக்கின்றது. நமக்கு இவை அனைத்தையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கற்றுத் தந்துள்ளார்கள். எதிரிகளின் हज़रत मसीह ஒவ்வொரு தாக்குதல் மற்றும் அநீதிகளுக்கு பிறகும் முன்பை விட நாம் நமது ஈமானில் और हर முன்னேறிக் கொண்டே செல்பவர்களாக पहले से बढ़कर திகழ்வோமாக. बढ़ते चले जाने वाले हों. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முன்பை விட அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக திகழ்வோமாக. அப்போதுதான் मुसलमानों முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சரியான அந்தஸ்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அவர்களை நேர்வழிப்படுத்த முடியும். உலகத்திலும் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை நாம் உலகில் நிலைநாட்ட முடியும். खूबसूरत तालीम फैले. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.